தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை களை கட்டி வருகிறது. சென்னை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த பொதுமக்கள் பட்டாசு பாக்ஸ்களை வாங்கிச் செல்கின்றனர். தீபாவளி என்றாலே பட்டாசுகளும் புத்தாடைகளும் தான். துணிகளையும் பட்டாசுகளையும் வாங்குவதற்கு பொதுமக்கள் கடைகளில் கடந்த ஒரு வாரமாக குவிந்து வருகின்றனர். தங்களுக்கு பிடித்த பட்டாசுகளை வாங்குவதற்காக சென்னை தீவுத்திடலை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் வருகை தந்து பட்டாசுகளை வாங்கி வருகின்றனர். இந்த ஆண்டு தீவுத்திடலில் 30 பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சீன வகை பட்டாசுகள் இல்லாமல் பசுமை பட்டாசுகளை கொண்டு விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய ரகமான பட்டாசுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் வெடிக்கக்கூடிய வகையில் தனித்தனியாக பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ்கள், ஓலை வெடிகள், புஷ்பானம், சங்கு சக்கரம் உள்ளிட்ட ரகங்களுக்கு ஏற்ப விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு விலை சற்று உயர்ந்துள்ளது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே நீங்கள் சிவகாசியில் போய் என்ன ரேட்டில் வாங்குறீங்களோ அதே விலைக்கு நீங்கள் இங்கே தீவுத்திடலில் வந்தால் பொதுமக்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. டிஸ்கவுண்ட்டாக நாங்கள் அதே மாதிரி நிறைய கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எல்லா 30 கடைகள்லையும் வந்து சரக்கு இறக்கி இப்போ அடுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நைட்டெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதனால் திங்கட்கிழமை காலையிலேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பொதுமக்கள் வர ஆரம்பிச்சலாம். நீங்கள் நடுவில் இப்போ நாளைக்கெல்லாம் சண்டே ஃப்ரீயாக இருக்கும் போது வந்தால் கூட இங்கே சேல்ஸ் இருக்கும். கோர்ட்டு உத்தரவுப்படி பொதுமக்களுக்காக 2 கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறோம். பொதுமக்களுக்காக மட்டுமே. இது இல்லாமல் ஒவ்வொரு கடைங்களுக்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் தீயணைப்புத் துறையினுடைய அறிவுறுத்தலின்படி அவங்க என்னென்ன ஃபயர் எக்ஸ்டிங்ஷரு, தண்ணி ட்ரம்மு 200 லிட்டர் தண்ணி ட்ரம்மு, மணல் வாளி, தண்ணி வாளி, இதை மாதிரி நாங்கள் அந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தீவுத்திடலில்தான் பட்டாசுகளை வாங்குவோம் என்றும் இந்த ஆண்டு விதவிதமான பட்டாசுகள் வந்துள்ளதாகவும் ஒவ்வொரு கடையாக சென்று பிடித்த பட்டாசுகளை வாங்கி தீபாவளியை கலர்ஃபுல்லாக கொண்டாட உள்ளதாகவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தெரிவித்துள்ளனர். பட்டாசுலாம் வந்து இந்த வாட்டி விலை அதிகமாக தான் இருக்குது. முன்னே கூட ஆனால் மாடல்கள் புதுசாக நிறையா இருக்குது. இப்போ பழைய மாடல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. குழந்தைங்க வந்து வானத்தில் போய் வெடிக்கிறதா ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. தரையில் வெடிக்கிறதோட எல்லாரும் அதில் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கை ஷாட்ஸ் வாங்கணும், நிறையா ஆசைகள், நிறைய ஸ்கை ஷாட்ஸ். அதுக்கப்புறமா வந்து புதுசாக நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஆண்டு கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் பட்டாசு விற்பனை பாதிக்கப்பட்டதாகவும் இறுதி நாளில் பொதுமக்கள் வரத்தும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முத்துக்குமார்.